உங்க வீட்லயும் சொரக்கா வேண்டவே வேண்டாம், பிடிக்காதுன்னு சொல்றாங்களா? ஒரு டைம் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டைம்ல இருந்து இதுதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து 4மே சேர்த்து நல்லா வறுபட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதுல பெருசா எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க தேவையில்ல. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பொடியா நறுக்குன சொரக்காய் ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடுங்க. சிம்லயே ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இடையில ஓப்பன் பண்ணி கலந்து கூட விட தேவையில்ல. நல்லா வெந்துடும் அதுவே. கடைசியா அரைச்ச மசாலாவை தூவி ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பொடியா நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலை தூவி நல்லா கலந்துட்டு இறக்குனீங்கன்னா சொரக்காய் கறி ரெடி. அது என்ன மசாலான்னு தெரிஞ்சுக்கணுமோ ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க.